வெண்மை நிறத்துக்கும் தூய்மை குணத்துக்கும் எடுத்துக்காட்டு சொல்ல நினைத்தால் இனி சட்டென உங்கள் நினைவுக்கு வரவேண்டியது தும்பையின் வெண்ணிற மலராக இருக்கட்டும். வாழ்க்கை தத்துவத்தை கூறும் தும்பை. நிறத்தில் வெண்மையுடன் ஒளிரும் தும்பை மலர்களை தூய்மைப்படுத்த சிறு பனித்துளி போதும். கிராமத்துச் சிறுவர்கள் முதலில் பருகும் இயற்கை தேன் பெரும்பாலும் தும்பை மலரிலிருந்தே கிடைக்கப் பெற்றிருக்கும் என்பதை அச்சிறுவர்கள் நன்கறிவார்கள். நிறத்திலும் தூய்மையிலும் சிறப்பாக விளங்கும் தும்பை மலர்களைப் போல உங்கள் வாழ்க்கை தத்துவத்தை தூய்மையாக கரையின்றி வெண்மையாக அமைத்துக் கொண்டால் வாழ்க்கை சிறப்பாகும். நாம் மறந்த தும்பையும் எண்ணெய் குளியலும். சில பத்தாண்டுகளுக்கு முன்பு வரை எண்ணெய் குளியல் என்பது குடும்பமே இணைந்து கொண்டாடும் ஆனந்த நிகழ்வாக நம் கலாச்சாரத்தில் இருந்தது. சுத்தமான நல்லெண்ணெயில் அரிசியை பொரித்து அதில் தும்பை மலர்களை போட்டு லேசாக காய்ச்சி அந்த எண்ணெயை தலைமுடி குளிர வருடிவிடும் அன்பையும் அரவணைப்பையும் சமீபமாக பார்க்க முடிவதில்லை. எண்ணெய் குளியல் ஒத்துக்கலை என்று உருவான வதந்திகளால் எண்ணெய் குளியல் எனும் ஆனந்த மருத்துவ நிகழ்வு நம்மை விட்டு ஏறக்குறைய விலகிப் போய்விட்டது. வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பது வசதிக்கேற்ப தீபாவளிக்கு மட்டுமென்று மாறியது. இன்றைக்கு தலையில் செயற்கை ஷாம்புகள் தடவி உடனடியாக குளித்து தலை துவட்டி என குளியலே அவசரகால நடவடிக்கையாக மாறிவிட்டது. இதமாக சூடு செய்த நல்லெண்ணெய், வறுத்த அரிசி பொரி, தும்பைப்பூக்கள், இந்த எண்ணெய் குளியல் உடலை நோயில்லாமல் நலமாக வாழ வைக்கும் நலச்சூத்திரம். நல்லெண்ணெயில் தும்பைப்பூ மற்றும் சிறிது மிளகுத்தூள் ஓமம் சேர்த்து காய்ச்சியும் எண்ணெய் குளியலுக்கு பயன்படுத்தலாம். குறிப்பாக ஒற்றைத் தலைவலியை குணமாக்க வழி தேடுபவர்கள் இந்த தும்பைப்பூ எண்ணெய் குளியலை முயலலாம். தும்பைப்பூக்கள் மட்டுமா? அதன் வேர், இலைகள் என அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்தவை. தும்பை இலைகள் 4 நன்றாக கழுவி அம்மியில் அரைத்துக் கொள்ளவும். அந்த கற்கத்தை துணியில் வைத்து நன்றாக பிழிந்து சாரெடுத்து 5 துளிகள் உள்ளுக்குள் விழுங்கினால் மூக்கில் தண்ணீராக வடியும் சளித்தொல்லையில் இருந்து குணம் பெறலாம். தும்பை இலைகளை சாறு எடுத்து அந்த சாற்றுடன் நல்லெண்ணெய், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து சூடாக்கி ஆற வைத்து சில துளிகள் காதில் விட காது புண் குணமாகும். தும்பை இலைச்சாற்றுடன் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்து 3 துளிகள் மூக்கில் விட்டால் தலைபாரம், சளித்தொந்தரவுகள் விலகுவதை உணரலாம். தலைவலி, மூக்கில் சதை வளர்ச்சி, சைனசைடிஸ், சளித்தொந்தரவுகளுக்கு இதன் இலைச்சாற்றை மூக்கில் பிழியும் நசிய மருத்துவ முறை சித்த மருத்துவத்தில் பிரசித்தி பெற்றது. மழைக்காலம் தொடங்கியவுடன் முதல் வேலையாக சமையலறைக்குள் நுழையுங்கள். தும்பை இலைகளையும் அடிக்கடி சமையலில் சேர்க்கத் தொடங்குங்கள். தும்பையை சமையலில் சேர்ப்பதால் என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? சளி, இருமல், காய்ச்சல் வகைகள் துன்பப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் குறையும். தும்பை பானம். வெயில் காலங்களில் அதிகளவில் நாவறட்சி ஏற்படுகிறதா? இந்த எளிமையான தும்பை பானத்தை முயன்று பாருங்கள். அதிக தாகம் இருக்கும் போது தும்பையின் பூக்களை தண்ணீரிலிட்டு கொதிக்க வைத்து சிறிது தேன் சேர்த்து பானமாக பருக வறட்சி குறைந்து நாமலரும். பேரீச்சம்பழத்தோடு தும்பை பூச்சாறு 5 துளி சேர்த்து சுவைக்க உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். தும்பை செடியை உலர்த்தி சூரணமாக்கி நாட்டுச் சர்க்கரை சேர்த்து பாலில் கலந்து சாப்பிட்டு வர ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். தும்பை மற்றும் நொச்சி இலைகளை சேர்த்து புகை போட கொசுக்கள் விலகுவதாகவும் ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. இதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய்க்கு பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றல் இருக்கிறதா? திரைகோபைடான் பூஞ்சைக்கு எதிராக செயல்பட்டு அதன் பரவலை தடுக்கும் திறன் தும்பைக்கு இருப்பதாக ஆய்வுகள் பதிவு செய்கின்றன. இதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய்க்கு பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றல் இருக்கிறது. புற்று நோய் செல்களுக்கு எதிராக செயல்படும் தன்மையும் தும்பைக்கு உண்டு. தும்பை கண்மை. கண்களுக்கு மையிட்டுக் கொள்ளும் வழக்கம் இப்போது ஏறக்குறைய காணாமல் போய்விட்டது. அப்படியே ஆங்காங்கே நடைமுறையில் இருந்தாலும் செயற்கை கண்மையே வணிகச் சந்தைகளில் கிடைக்கிறது. முற்காலங்களில் தும்பை செடியிலிருந்து தயாரிக்கப்பட்ட கண்மை கண்ணோய்களுக்கான மருந்தாக பயன்பட்டிருக்கிறது என்பது ஆச்சரியமான உண்மை. தும்பை குளியல். வெயில் காலங்களில் உடலில் எரிச்சல் ஏற்பட்டால் தும்பை இலையை அரைத்து உடல் முழுவதும் தேய்த்து ஒரு தும்பை குளியல் போட்டு பாருங்கள். எரிச்சல் நீங்கி தேகம் மகிழ்ச்சி அடையும். தலைபாரம், சளி அவதிப்படுத்தும் போது இதன் இலைகள் மற்றும் மலர்களை சிதைத்து வெந்நீரிலிட்டு மறக்காமல் ஆவி பிடியுங்கள். தலைபாரத்திற்கு தும்பைப்பூவை சாறு பிழிந்து ஒரு மெல்லிய துணியில் நனைத்து நெற்றியில் பற்று போடலாம். இலக்கியங்களில் தும்பை. போரில் கலந்து கொள்ளும் 2 அணிவீரர்களும் தும்பையின் அழகிய பூங்கொத்தை சூடிக்கொள்வார்களாம். போரிடும் இருவருமே தூய்மையானவர்கள் என்பதை குறிக்கவே இந்த ஏற்பாடு. எதிராளியும் தூய்மையானவர் என்பதை குறிக்க தும்பிப் பகைவர் என்கிறார் குமட்டூர் கண்ணனார்.
தும்பை துழானை சுடர்போன் தோன்றி என குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் குறிப்பிடுகிறார்.